அடுத்ததாக கன்னிராசி பற்றி பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்கள் வந்து இப்போ நான் சில பேர் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னங்க எனக்கு எப்போதாங்க நல்லது நடக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போன ஜென்மத்தில் வந்து என்ன பண்ணாங்க, அதனால இப்போ இதனால அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படி விளக்கமா சொல்லுங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி பூர்வ ஜென்மத்தில மத்தவங்கள பத்தி விமர்சித்தது. ஆ, ஐயோ! இந்த பிள்ளை சரியாவே பேச மாட்டேங்குது. ஓகே ஓகே. எக்ஸலென்ட்டா பேச தெரியலையே! ஆ, அப்படின்ற மாரி ஒருத்தவங்க நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இல்லையா? ஒரு சிலர் எக்ஸலென்ட்டா பேசுவாங்க. ஒரு சிலர் அழகா வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்த வேலைய பக்காவா முடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியாவே இருப்பாங்க. அதுவே பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீ யாரையாவது கமெண்ட் அடிச்சிருந்த அப்படின்னா, அடுத்த பொறப்புல நீ வந்து கன்னியா பொறப்ப. மத்தவங்களோட அறிவ நம்ம குறைச்சு அதாவது மதிப்பிடக்கூடாதும்மா. மத்தவங்களோட திறமைய குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதே மாரி மத்தவங்களோட அறிவையும், திறமையும் நீ விமர்சிக்க கூடாது. ம். இப்ப கன்னிராசிக்காரர்கள் வந்து எந்த கர்ம வினையால இப்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த கர்ம வினை கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை ஒரு மாசத்துல ஒரு புதன்கிழமை இப்பலாம் வந்து பாருங்க, அமாவாசையான பசுக்களுக்கு அந்த அகத்திக்கீரை கொண்டு போய் குடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அத சாப்பிடுறதே இல்ல. ஒருத்தர் அகத்திக்கீரை குடுத்தா பரவால்ல. எல்லாரும் அகத்திக்கீரை குடுத்தா அது செம்ம கசப்பு இருக்கும். குழந்தைங்க அத சாப்பிடுறதில்ல. அப்ப நம்ம எல்லாருக்குமே கர்மா அப்படின்னா ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா எதனால இந்த கர்மா நம்ம வாழ்க்கையில இப்படி செய்யுது அப்படின்னா நம்ம யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்ம வினை செயல்பாடுகள் மூலமா அவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த கர்மானா என்ன, எதனால அது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேம் இணைந்திருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு நம்ம வந்து கர்ம வினை பத்தி பார்க்க போறோம். எனக்கு இந்த கர்மால வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா வந்து நடந்துருது மேம். ஆனா நான் கண்கூட பார்க்குறேன் நெறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் அசால்ட்டா பண்ணிட்டு ஜாலியா சுத்துறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா, ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட் கர்மாக்கு கண்ணு இருக்கா இல்லையா? இல்ல தூங்குதா? அப்படின்ற மாரி நானும் நெறைய தடவ யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எதனால நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு? எதனால வந்து நடக்குது? அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கர்மா எப்ப மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்? அத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. பொதுவா இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. ஆமா. இப்ப நீங்க மீன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட கெட்ட கர்மா. கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சேன்னா, உடனே எனக்கு வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்துடுது. ம். ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலயும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதும்மா. ம். நல்லவங்க வந்து கெட்டு போனதா சரித்திரமும் இல்ல, கெட்டவங்க வந்து நல்லா வாழ்ந்ததாவும் சரித்திரம் இல்ல. காரணம் என்ன? இப்ப இத நம்ம சொல்லும்போது ஆரம்பத்திலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க. கெட்டவங்க தான் நல்லா வாழ்றாங்க அப்படின்னு. சத்தியமா மேம். இல்லம்மா, அது உண்மை ஆ. கிடையாது. ம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் வாழ்க்கையில வந்து தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தா நம்மளுக்கு கெட்டது நடக்காதும்மா. ம். ம். கெட்டது நடக்கிற மாரி தோணும். ஆனா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்னைக்குமே தோத்து போவாது. ம். 3வது நம்மளோட இறை வழிபாடு. இறை ம். வழிபாடு தோத்து போனதாவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே ம். அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்ப சரியில்லாம வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் வந்து பாருங்க, 7 நாட்டு சனியா வராரு, அஷ்டம சனியா வராரு, அர்த்தாஷ்டம சனியா வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச? அந்த தப்புக்கு எல்லா அளவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பஞ்ச வைக்காம அதுக்கான பனிஷ்மெண்ட்ட குடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்? பொதுவா வந்து ஆ. பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சா என்ன வந்து பாடாப்படுத்துறத விட, ம். என் குழந்தைங்க மேல இம்பாக்ட் வருது ம். அப்படின்னும்போது, அவங்களோட வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும்போது, நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேனா? கண்டிப்பா. அப்ப உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். ம். உன்ன அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? இல்ல உன்ன சார்ந்தவங்கள அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? ம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்னஸ் அப்படின்றது கண்டிப்பா, இருக்கு. கண்டிப்பா. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கேரக்டர் வீக்கா இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள் எனக்கு ஆடம்பரமா வாழணும், தப்பான வழியில போணும், ம். சம்பாதிக்கணும் அந்த மாரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ்.
அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா இங்க. சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா, தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை முழுசும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும் நடக்கும் போதும் பேசும்போதும் ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம் அப்படின்னாமா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான். அதுக்கும் மேலே பெருசாக வந்து ஒரே முட்டை நம்ம மூளையில் உட்காந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஓகே மேம். ஓகே, கர்மா பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில் இந்த கர்ம வினை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில் வந்து இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு விளக்கம் இருந்தால் அதை பற்றியும் கொடுத்துருங்க மேம். அடுத்ததாக கன்னிராசி பற்றி பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்கள் வந்து இப்போ நான் ஒரு சில பேர் கேள்விப்பட்ட வரைக்கும், என்னங்க எனக்கு எப்போதாங்க நல்லது நடக்கும், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க போன ஜென்மத்தில் வந்து என்ன பண்ணாங்க, அதனால் இப்போ இதனால் அப்படி கஷ்டப்படுறாங்க, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி பூர்வ ஜென்மத்தில் மற்றவங்கள பற்றி விமர்சிக்கிறது. ஐயோ இந்த பிள்ளை சரியாகவே பேச மாட்டேங்குது, எக்ஸலண்ட்டாக பேச தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அம்மா நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் எக்ஸலண்ட்டாக பேசுவாங்க, ஒரு சிலர் அழகாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வேலையை பக்காவாக முடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. அதுவே பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாகவே இருக்கிறது பெரிய வரம் இல்லைம்மா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணிவிடும், அதுதான் மனுஷங்க. ஒரு சிலர் வந்து பாருங்கள் என்ன அடித்தாலும் தாங்குவாப்பா அப்படின்னு கோவப்பட மாட்டாங்க, ஆத்திரப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதுவும் ஒரு வரம். அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரிக்கு சமுதாயம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தத்தி அது அப்படிம்பாங்க. கண்டிப்பாக அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க. அது சரியான தத்திப்பா, அது அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை கூப்பிடாதீங்க, பேசவே பேசாது, அதுக்கு வந்து வாய்ஸும் இல்லை, அமைதியாக 2 வார்த்தை கேட்டு கம்முனியே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, உங்கள் ஃபீல்டில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ நீ யாரையாவது கமெண்ட் அடிச்சிருந்த அப்படின்னா அடுத்த பிறப்பில் நீ வந்து கன்னியாக பிறப்ப. மற்றவங்களோட அறிவை நம்ம குறைச்சி அதாவது மதிப்பிடக்கூடாதுமா. மற்றவங்களோட திறமையே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களோட அறிவையும் திறமையும் நீ விமர்சிக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளை ஏதாவது குத்தி கிளறிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. சும்மா ஒரு பிள்ளை பாவம் சிவனேன்னு இருக்குது, அந்த பிள்ளையை போயிட்டு நீ விமர்சிக்கிற அப்படின்னா அது கர்மா வரும். உன்னை யாராவது ஹிண்ட்ரன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்கள நீ விமர்சிக்கிற அப்படின்னா பிரச்சனை கிடையாது. புரியுதாம்மா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களோட அறிவை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி மதிப்பிடுறது, இவங்களுக்கு திறமை இல்லை, இவங்களுக்கு அறிவு இல்லை, இவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு இது இல்லை, இவங்களுக்கெல்லாம் யார் இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க, இவன்லாம் கவிஞனா அரச காலத்தை கொண்டு போய்க்கோ, இவன்லாம் கவிஞனா, இவன் என்னத்தை எழுதுறான், இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் இல்லை, சொற்குற்றம் இருக்குது, பொருள் குற்றம் இருக்குது, இப்படின்னு கண்டுபிடிக்கிறது, சுட்டி காமிக்கிறது, இந்த மாதிரி கர்ம வினைகள்னால இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் கன்னியாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னி வந்து பாருங்கம்மா, இந்த ஜென்மத்தில் கன்னியாக பிறந்திருக்காங்க. புதன் உச்சமடையக்கூடிய ராசி. பூர்வ ஜென்மத்தில் இருந்த அதே அறிவு இந்த ஜென்மத்தையும் உனக்கு இருக்குது, எக்ஸலண்ட்டான திறமை இருக்குது, எக்ஸலண்ட்டான புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் கன்னி ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனமே அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும், தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனுமன் கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஹனுமனுக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் உண்டு. பட் இருந்தாலும் அந்த சீதையை போய் பார்க்கணும் அப்படின்போது, சமுத்திரத்தை தாண்டணும் அப்படின்போது ஹனுமன் பயந்து நிற்கிறார். அப்போ ஜாம்பவான் சொல்கிறார், குழந்தையிலே நீ வந்து சூரியனை மொய் முழுங்க போன, அதுக்கப்புறம் ரிஷிகளோட சாபத்தினால தான் உன்னோட பலம் உனக்கு தெரியாமல் போச்சு, நீ ஒரு எக்கு நீ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போய் நிற்ப, அக்கறைக்கு போய் நிற்ப அப்படிம்பாரு. அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி கன்னிக்கு நிறைய பேருக்கு அவங்களோட இன்டெலிஜென்ஸே தெரியாது, அவங்களோட நம்மளோட பொறப்பினோட அர்த்தம் என்ன தெரியாது. பொதுவாக கன்னி வந்து பாருங்கம்மா என்ன நினைக்கிறாலும் சாதிச்சுடுவாங்க. புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால மாற்றம் ஒன்றே மாறாதது, காலத்துக்கேற்றா போல அந்த என்ன சொல்லுவாங்க அப்டேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையும். பொதுவாக மிதுனத்துக்கும் ராசியாதிபன் புதன் தான்,
கன்னிக்கும் ராசியாதிபன் புதன் தான், அதுக்கும் மேலே இதில் புதன் உச்சம், சுக்கிரன் நீச்சம், பெருசாக உறவுகள் அமையறது இல்லை. அப்போ பூர்வ ஜென்மத்தில் நிறைய உறவுகளை நான் வந்து மதிக்கல, நிறைய உறவுகளை நான் உரிய மரியாதை கொடுக்கல. அதனால இந்த ஜென்மத்தில் எனக்கு உறவுகள் சரியாக அமையறதில்ல. இருந்தாலும் என்னோட எண்ணம் உறவுகள் நோக்கியே போகும். ஓகேவா? எவ்வளோ இன்டெலிஜென்ட் எப்படின்னாமா, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் நம்ம எல்லாம் வைப்போம். ஆனால் கண்ணியை பொறுத்த வரைக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் செட் வரைக்கும் வைக்கும். நான் நினைக்கிறத செய்யணும். எந்த ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னாலும் அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ரூப்லலாம் கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள், அமானுஷங்களே இவங்களுக்கு நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, இங்கே எப்படி க்ரைம் நடந்திருக்கலாம், ஒரு டெட் பாடி தான் இருக்குது, எப்படி க்ரைம் நடந்திருக்கலாம் அப்படின்னா, கண்ணி அந்த ட்ரூப்பில் இருக்குது அப்படின்னா இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இதுவாக நடந்திருக்கலாம், அதுவாக நடந்திருக்கலாம்னு பல ஆங்கிளில் யோசிப்பாங்க. யாரும் யோசிக்காத ஆங்கிளில் கூட யோசிப்பாங்க. யோசிக்காத ஆங்கிளில் யோசித்து ஒரு 10 சினாரியோஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 10ல் 1 தான் வந்து க்ரைம் நடந்த சீனாக இருக்கும். அந்த அளவுக்கு புத்திசாலியான பர்சனாலிட்டிஸ். பொதுவாக நசன்னு பேச மாட்டாங்க. 4 வார்த்தை பேசினாலும் நெச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்லாம். இருந்தாலும் அந்த கர்மிக் எஃபெக்ட்னால இந்த ஜென்மத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, கன்னிக்கு காலபுருஷனுக்கு ஒரு கார்னர் ராசி இல்லையாம்மா, ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. உறவுகள் பெருசாக எல்லா உறவுகளும் இவங்க உருக்கி பழகினாலும் எந்த உறவும் நல்ல உறவாக இருக்காது. இவங்க கை கொடுக்குற வரைக்கும் நல்ல உறவாக இருக்கும். இவங்க கை இப்படி ஏங்குச்சுன்னா எந்த உறவும் நல்ல உறவாக இருக்காது அப்படின்னா, ஏந்தக்கூடாது, கையை ஏந்தக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ்னஸ் இருக்குது. அந்த ஜீனியஸ்னஸ் சில நேரம் கர்ணனுக்கு அவன் படித்த கல்வி வந்து வித்தை வந்து முக்கியமான காலகட்டத்தில் உதவாத போச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் மகாபாரதம். அந்த மாதிரி இவங்களுக்கும் சில நேரத்தில் இவங்களோட புத்திசாலித்தனம் பயன்படாது. அப்படி ஒரு விஷயமும் இருக்குது, அப்படி ஒரு கர்மிக் எஃபெக்டும் இருக்குமா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போவாங்க. உறவுகள் எந்த உறவுகளும் நல்லா அமையல அப்படின்னாலும் எல்லா உறவுகளுக்கும் நம்ம நல்லா இருக்கணும், எல்லா உறவுகள் கூட ஹாப்பியாக இருக்கணும், எல்லா உறவுகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸஸ் சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இப்போ கன்னிராசிக்காரர்கள் வந்து எந்த கர்ம வினையால் இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது சொன்னீங்க. இந்த கர்ம வினை கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, ஒரு மாதத்தில் ஒரு புதன்கிழமை, இப்போலாம் வந்து பாருங்கள் அமாவாசையான பசுக்களுக்கு அந்த அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அதை சாப்பிட்றதே இல்லை. ஒருத்தர் அகத்திக்கீரை கொடுத்தா பரவாயில்ல, எல்லாரும் அகத்திக்கீரை கொடுத்தா அது செம்ம கசப்பு இருக்கும், குழந்தைங்க அது சாப்பிட்றதில்ல. அப்போ அந்த குழந்தைங்களும் ரொம்ப ஜம்முன்னு சாப்பிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினைகளும் கரையணும் அப்படின்னா பயிர் இருக்குல்லம்மா, பச்சை பயிர், ஒரு கிலோ பயிர் வாங்கிக்கணும். அதை நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் அதை கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு அதில் நல்ல வெல்லம் போட்டு, தேங்காய் போட்டு, வாழைப்பழம் போட்டு, கொஞ்சம் யோசிச்சுப்பார், இந்த மாதிரி யார் அவங்களுக்கு கொடுப்பா, வளர்க்குறவனே கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அதை ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தும். பசுவில் வந்து பார்த்திங்கன்னா 33 கோடி தேவர்களும் பசுவில் நடக்கும். அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோங்க. எந்த தேவரை ஒன்று காமிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்மளால் காமிக்கலாம் முடியாது. ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நீ உணவு கொடுக்குற, அது சந்தோஷமாக சாப்பிடுது, அந்த ஆங்கிளில் அந்த ஆஸ்பெக்ட்லையாவது நீ கொடுக்குற அப்படின்னு உன்னோட கர்மவினை கழியும். ஓகே மேம். பரிகாரம் பற்றி சொன்னீங்க. எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது என்னுடைய கர்மவினை இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்? திருவெங்காடு புதன் ஸ்தலம்மா. திருவெங்காடு புதன் ஸ்தலம் போயிட்டு ஸ்வேதாரண்யேஸ்வரன் ஈசன், அம்பிகை பிரம்ம வித்யா அம்பிகை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈசன் அகோரமூர்த்தியாக காட்சி கொடுப்பான். அகோரமூர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா யமனை சம்ஹாரம் பண்ண இடம். அப்படி இது இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நித்திய பித்ருக்கடன் அப்படின்றது அந்த இடத்துல செய்கிறாங்க, அந்த ஸ்தலத்தில் செய்கிறாங்க. அதாவதுமா காசியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்கடன் செய்கிறோம் அப்படின்னா கூட 6 தலைமுறை பித்ருக்கள் தான் பிரீத்தி அடைவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம். ஆனால் எந்த இடத்துல நம்ம வந்து பித்ருக்கடன் செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட 21 தலைமுறை பித்ருக்கள் பித்ருலோகத்துலேருந்து மோக்ஷம் அப்படின்னு அடைவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு இடம். அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப அமோகமான பலன்களை கொடுக்கும். ஓகே மம்மி. இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணாங்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வந்து சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கம்மியாக ஆகிறதுக்காக பரிகாரமும் கோவிலும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.